பொன்னி அப்கமிங் எபிசோடில் இங்கே பொன்னி எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிடுறாங்க. ஸோ சுந்தரங்கிறவர் ஒரு மோசமான அயோக்கியன், அவனை நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்க, அவன் நம்பி நம்பி ஏமாந்து போகிறீங்க அப்படின்னு சொல்லவும் இங்கே ஜெயா ஒன்னே வாயை மூடுறி முதல்ல. அவரை பற்றி உனக்கு என்னென்னு தெரியும்? அவர் எவ்வளோ பெரிய மனுஷன் தெரியுமா? அவரை பற்றி இன்னொரு வார்த்தை நீ இனிமேல் பேசுனா உனக்கு மரியாதை அவ்வளோதான். உங்கள் அம்மா மாதிரி பயந்து போய் கோலத்தனமாக தூக்க மாட்டி சாவறதுக்கு ஒன்னே அப்படி தாண்டி இருப்ப, அடுத்தவங்களை பழி போட்டுக்கிட்டு ஏன்டி உங்கள் அம்மாவோடைய நடத்த சரியில்லைன்னு தானே இப்படி நடந்துச்சு, அதே மாதிரி நீ இப்படி தான் இருக்கியாடி அப்படின்னு இங்கே ஜெயா பேசவும் பொண்ணியை அப்படியே உடஞ்சி போயிடுறாங்க. இங்கே பாருங்கத்த, எங்கள் அம்மா பற்றி பேசலாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் அப்படி தாண்டி பேசுவேன், என் மாப்பிள்ளையை பற்றி பேசினா நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லவும் இங்கே பொண்ணியால் ஒன்றுமே பேச முடியல. இங்கே பாருங்கத்த, இப்போ என்ன நான் சொன்னது பொய், உங்கள் மாப்பிள்ளை யோக்கியம் அப்படி தானே? விடுங்க, நான் உங்கள் மாப்பிள்ளை யோக்கியம் இல்லைங்கிறத நிரூபிக்கிறேன், ஆதாரத்தோடு நிரூபிக்கிறேன், அப்போ நீங்கள் நம்புவீங்களா அப்படின்னு கேட்க உடனே இங்கே நம்ம பிரீத்தி சும்மா நிப்பாட்டு பண்ணி, இப்படி தான் இதுக்கு முன்னாடி அந்த கல்யாண விஷயத்தில் உன் மேலே ஒரு குற்றம் சொன்னப்போ நான் ஆதாரத்தோடு நிரூபிக்கிறேன்னு மொட்டை மாலை போய் குடிசையை போட்டுட்டு செட்டில் ஆகிட்டேன், இது வரைக்கும் அதை பற்றி நீ கண்டுக்கவே இல்லை, இப்போது அடுத்த சபதமா அப்படிங்கவும் இங்கே வெண்ணிலாவும் அதுக்கு ஜாலரை தட்டுறாங்க. உடனே பொண்ணி எதுவுமே பேசாமல் நான் கண்டுபிடிச்சிட்டு உன்ட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிடுறாங்க. உடனே இங்கே நம்ம பவானியும் சுந்தரமும் இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தால் மரியாதை இருக்காது பவானி, நம்ம கிளம்பிடலான்னு சொல்லி சுந்தரம் பவானியை ஏற்றி விடுறாரு. பவானியும் சரிங்க நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா சுந்தரத்துக்கு இதே வீட்டில் இருந்தோம்னா நாம் மாட்டிப்போமோன்னு பயம் வந்துடுச்சு, அதனால் நாம் இப்போதைக்கு இந்த ட்ராமாவை போட்டால் தான் நம்மளை எல்லாருமே முழுமையாக நம்புவாங்க. ஏன்னா சக்தி கூட பொன்னிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறான், சண்முகமும் அப்படி தான், மாமா சொல்லவே தேவையில்ல. ஸோ 3 பேருமே பொன்னிக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால எங்கேயாச்சும் நம்ம மேலே அவங்களுக்கு டவுட் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சுந்தரம் இந்த ட்ராமாவை ரெடி பண்ணுறாரு. ரெடி பண்ணி இங்கே சுந்தரமும் பவானியும் பேகை தூக்கிட்டு கீழே இறங்கிடுறாங்க. அப்போது ஜெயா பார்த்துட்டு என்ன மாப்பிள்ளை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லைத்த, என்னால் இப்படியாப்பட்ட பழியெல்லாம் சுமந்துக்கிட்டு இந்த வீட்டில் இருக்க முடியாதத்த, நான் கிளம்புறேன், எனக்கு செட் ஆகாதத்த அப்படின்னு சொல்லவும், என்ன மாப்பிள்ள அவெல்லாம் ஒரு ஆள் நினச்சிட்டு அவளுக்காக வீட்டு வெளில போகணும்னு சொல்கிறீங்க, மாப்பிள்ள நீங்கள் மட்டும் இப்போ இந்த வீட்டு விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா நானும் உங்கள் கூடயே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லவும் இங்கே பவானியால் ஒன்றுமே சொல்ல முடியல. ஏம்மா அப்படி பண்ணுற அப்படின்னு கேட்கவும், ஏண்டி அவள் தான் இந்த குடும்பத்தை பிரிக்கணுங்கிறதுக்கு அப்படி பண்ணுறா, இது உன்னோட வீடு பவானி, இது சொத்துலாம் உன்னோடது, அப்படி இருக்கும்போது நீ வீட்டு விட்டு வெளியே போயிட்டதுக்கு பிறகு நான் மட்டும் ஏன் பவானி இங்கே இருக்கணும், நானும் உன் கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லவும் இங்கே ஒன்று அழுது ட்ராமா பண்ணி சுந்தரம் திரும்பவும் வீட்டுக்குள்ளேயே போயிடாரு. வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா இங்கே ஜெயா கேட்குறாங்க, சரிம்மா சிவானி எங்கம்மா, அவள் கிளம்பிட்டுருக்காம்மா அப்படின்னு சொல்லுவோம். ஏம்மா ஸ்கூல் போகலையா அன்றைக்கி அவள்? இல்லைம்மா, நாங்கள் வெளில போய் வேறு வீடு பார்த்துட்டு அவளை 2 நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். பவானி நான் தான் சொல்கிறேன்லம்மா, அம்மா தான் உன் பக்கம் இருக்கேனேம்மா, அம்மா சொல்கிறேம்மா, மாப்பிள்ளை மாதிரி ஒரு மனுஷனை இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது, நான் அவ்வளோ பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், அவளாம் ஒரு ஆளுன்னு சொல்லி அவள் சொன்னாங்கிறதுக்காகலாம் ஏம்மா இப்படி பண்ணுறேன்னு சொல்லும்போது, அப்படின்னா அவளை வீட்டு விட்டு வெளியே அனுப்புமா முதல்ல அப்படின்னு பவானி சொல்கிறாங்க. ஏம்மா அவளுக்கு இன்னும் 1 மாதம் தாம்மா இருக்குது, இந்த 1 மாதத்துக்கு அப்புறம் அவளே வீட்டு விட்டு வெளியே போயிடுவாம்மா, அது வரைக்கும் அவள்கிட்ட போய் சண்டை போட்டு நாம ஏமா அசிங்கப்பட்டுக்கணும் அப்படின்னு ஜெயா சொல்லவும் சரின்னு இங்கே பவானி அமைதியாடுறாங்க. இங்கே உடனே சுந்தரம் சரிங்க அத்தை நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோம். சரி மாப்பிள்ள நீங்கள் குளிச்சுட்டு கொஞ்சம் வெளில போயிட்டு ரிலாக்ஸாக வாங்க, இது யாரை பற்றி யோசிச்சுட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் கிளம்பும்போது இங்கே பவானி ஒன்று ஏங்க சிவானி பாப்பா அழைச்சிட்டு போயிட்டு ஸ்கூலில் விட்டுட்டு போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பவானி அப்படின்னு சொல்லிட்டு சிவானியை அழைச்சிக்கிட்டு சுந்தரம் போகிறாரு. போகும்போது சிவானி பாப்பா கேட்குறாங்க, என்னப்பா ஏன் ஒரு மாதிரி சோகமாக இருக்கீங்க அப்படிங்கும்போது, ஒன்றும் இல்லை சிவானி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுந்தரம் யோசிச்சுட்டே போகிறாரு. கொண்டு போய் சிவானியை ஸ்கூலில் விட்டுறாரு. விட்டுட்டு கார் எடுத்துக்கிட்டு தனியாக போய் ஒருத்தர் நிற்கிறாரு. நின்றுட்டு யோசிக்கிறாரு, சே இந்த பொண்ணுக்கிட்டே நம்ம தொடர்ந்து மாட்டிக்கிட்டே இருக்கோமே, பொண்ணு வேற அடிக்கடி நம்மளை பற்றி தப்பு தப்பாக சொல்லிகிட்டு இருக்கா, ஒருவேளை சக்தியும் அதுக்கு சேர்ந்துக்கிட்டு ஆமாம் இவர் அக்கௌண்ட்ஸ்லேயே நிறையா பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சொல்கிறான், எல்லாருக்கும் நம்ம மேலே டவுட் வந்திருக்குமோ, நாம் ஒருவேளை வசமாக மாட்டிப்போமா அப்படின்னு இங்கே சுந்தரம் யோசிக்கிறாரு. முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் இந்த பொண்ணிகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதை தான் நம்ம இருக்கணும், நாம் கொஞ்சம் அசால்ட்டாக நினைக்கிறனால்தான் இந்த பொண்ணிட்டு நாம் சிக்கியிருக்கோம் அப்படின்னு இங்கே முடிவு பண்ணுறாரு. சரி இருக்கட்டும் பார்த்துக்கலாம், இந்த ஸ்வேதாவுக்கும் தாஸுக்கிட்டையும் அவங்க கேட்ட மாதிரி பணத்தை கொடுத்துட்டோம்னா பிரச்சனைங்கிறது பாதி முடிஞ்சிடும்,
நம்பரை பிளாக்கில் போட்டும் மூதேவி 10 வாட்டி கால் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுந்தரம் பிளாக்லேருந்து நம்பர் எடுக்கிறாரு. எடுத்த வாரத்துக்கு ஃபோன் வருது. பார்த்தியா, எடுத்த உடனே ஃபோன் அடிக்கிறான். என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாரு சுந்தரம். என்ன தாஸ் அப்படிங்கும்போது, என்ன மச்சான் ஃபோனை பிளாக்கில் போட்டிங்க, நானும் என் தங்கச்சியும் இப்போ தான் உங்கள் வீட்டுக்கு கிளம்பி போகலான்னு கிளம்புறோம், அதுக்குள்ளே நீங்கள் ஃபோன் அட்டன் பண்ணிட்டீங்க. நீங்கள் மட்டும் இப்போ ஃபோனை ஆன் பண்ணி என் ஃபோன் அட்டன் பண்ணனா இந்நேரத்துக்கு உங்கள் வீட்டில் தான் கூப்பிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம். இங்கே உடனே நம்ம சுந்தரம், தாஸ் 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 என்ன தாஸ் இப்படிலாம் பேசுகிற, நானும் உங்களுக்கு பணம் தரமாட்டேன்னு சொன்னேன், ஏன் தாஸ் இப்படி பண்ணுற அப்படிங்கும்போது, அதுக்கு என்ன மச்சான் பண்ணுறது, ஃபோன் பண்ணால் எடுத்து பேசணும் மச்சான், எடுத்து பேசினா தானே எனக்கு தெரியும் நீங்கள் என்ன சுச்சுவேஷன் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம். என்ன தாஸ் இப்படி பேசுகிற, அன்றைக்கி தான் பார்த்தல என் வீட்டில் இருக்க ஒரு பொண்ணு நம்மளை பார்த்துட்டு ஓடினா, வீட்டில் அதனால் நிறையா பிரச்சனை, அதை தெரிஞ்சுக்கிட்டு இப்படி பண்ணுறியே அப்படிங்கும்போது, மச்சான் அது உங்கள் பிரச்சனை மச்சான், அதுக்கு நீங்கள் பாடத்துக்கு சான்ஸ் கிட்ட வந்து என் தங்கச்சியை பத்திரமா வீட்டுக்கு அனுப்பியிருந்தா பிரச்சனை இல்லையா மச்சான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு எனக்கு பிரச்சனைன்னு சொன்னால் நான் என்ன மச்சான் பண்ண முடியும் அப்படின்னு இங்கே தாஸ் வந்து ஒன்றும் தெரியாத அப்பா மாரி பேசுகிறாரு. அதை கேட்ட இங்கே சுந்தரம் எல்லாம் நேராக குடும்பம் நினச்சிக்கிட்டு, சரி தாஸ் இப்போ என்ன எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன மச்சான் இப்போ வரியா, ஓகே மச்சான் நான் கொஞ்சம் வேலையாக வெளில வந்துட்டேன் மச்சான், அதனால் நான் திரும்ப அவனை கூப்பிட்றேன் புரியுதா, அப்போ வந்து நீ எனக்கு பணத்தை கொடு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி தாஸ் சீக்கிரம் நேரத்தை கடத்தாமல் பணத்தை வாங்கிட்டு சீக்கிரமாக ஸ்வேதாவுக்கு அபார்ஷன் பண்ணுற வழியே பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம சுந்தரம். மச்சான் அதான் நாங்கள் பார்த்துக்குறோம் மச்சான், நீங்கள் பணத்தை மட்டும் கொடுங்க, இந்த பணத்தை கொடுங்க, அது இல்லாமல் பணம் கேட்ட பார்த்தீங்களா அதையும் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது சுந்தரம், இல்லை தாஸ் எனக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை இப்போதைக்கு, இந்த பணத்தை மட்டும் வாங்கிக்கோ, மீதி பணத்தை நான் அடுத்து ஒரு வாரம் கழிச்சு தரேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே தாஸ் வந்து, மச்சான் நான் உங்களுக்கு டைம் கேட்கல மச்சான், எனக்கு அடுத்த 2 நாளுக்குள்ளே பணம் வேணும்னு சொல்கிறேன் புரியுதா, நீங்கள் எப்படி ரெடி பண்ணுவீங்களோ உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை, எனக்கு இந்த பணத்தை இன்னைக்கு கொடுங்க, மீதி பணத்தை இன்னும் ஒரு 2 நாளில் கொடுங்க புரியுங்களா, கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் சொல்கிறான். திரும்ப நான் அவளை கூப்பிட்ற மச்சான்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடறான். இங்கே சுந்தரம் செம்ம டென்ஷன் ஆகிறாரு. என்ன இவன் இப்போ நம்ம மிரட்டிகிட்டே இருக்கானே, இவனை எதனா பண்ணணுமேனு இங்கே சுந்தரம் முடிவு பண்ணுறாரு. சரி இப்போதைக்கு இந்த பிரச்சனை வேணாம், இவன்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு ஒரு 2 நாளில் திரும்ப அடுத்த பணத்தை ரெடி பண்ணி இவன்கிட்ட கொடுத்து இவனுடைய சாப்டரை முதல்ல க்ளோஸ் பண்ணணும், இல்லைனா இவனால் நமக்கு ஏதாவது பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இங்கே சுந்தரம் முடிவு பண்ணுறாரு. முடிவு பண்ணி இவரும் தன்னுடைய ஆஃபீஸில் போயிட்டு அந்த பணத்தெலாம் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. இங்கே தாஸ் கரெக்டாக கால் பண்ணி இங்கே வர சொல்கிறான். உடனே சுந்தரமும் கிளம்பும்போது கரெக்டாக பவானி கால் பண்ணுறாங்க. பவானியை கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி இங்கே பயந்து போகிற சுந்தரம் ஃபோனை அட்டன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணால் இங்கே பவானி, ஏங்க சிவானி பாப்பாவுக்கு இது உடம்பு சரியில்லையா, ஸ்கூல்லேருந்து பேசினாங்க, கொஞ்சம் பாப்பா அழைச்சின்னு வீட்டில் விட்டுறீங்களான்னு கேட்கும்போது இங்கே சுந்தரம், இல்லை பவானி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வெளில போகிறேன், நீ இப்போ மட்டும் போய் அழைச்சிக்க பவானி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க அப்படின்னு சொல்லும்போது பவானியும், சரிங்க நானே அழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பவானி பாப்பா அழைக்க போகிறாங்க. பாப்பாவை போய் அழைச்சிக்கிட்டு வரும்போது கரெக்டாக சுந்தரம் அந்த ரோட்டில் தான் நம்ம தாஸுக்கிட்ட நின்று பணத்தை கொடுத்துட்ருக்காரு. ஸ்வேதாவும் அங்கே நிற்கிறாங்க. 3 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத நம்ம பவானி பார்த்துறாங்க, அதாவது சிவானி பார்த்துறாங்க. சிவானி பார்த்துட்டு, அம்மா அன்றைக்கி அப்பா ஒரு ஆன்ட்டி அரசுந்தான்னு சொன்னல, அங்கே பாருங்கம்மா அந்த ஆன்ட்டிக்கிட்ட தான் அப்பா பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு இங்கே சிவானி பவானிகிட்ட காட்டுறாங்க. அதை பவானி பார்த்துறாங்க. ஏதோ முக்கியமான வழியாக வெளில போகிறோன்னு சொன்னார், அவங்கன்னு என்ன பேசிகிட்டு இருக்காரு, அதுவும் அவன் ஏதோ கையை நீட்டினா பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு இங்கே பவானி பார்க்குறாங்க. பார்த்துட்டு இங்கே என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சொல்லிட்டு சரின்னு வண்டி நிப்பாட்டிட்டு அங்கே நடந்து போகிறாங்க. பார்த்தா அங்கே அதே மாதிரி சுந்தரத்துக்கிட்ட அந்த தாஸ் பேசிகிட்டு இருக்கான். இங்கே பாருங்கள் சுந்தரம் மச்சான், என்னால் 1 வாரம் 10 நாளாக பொறுக்க முடியாது மச்சான், எனக்கு இன்னும் 2 நாளில் பணம் வேணும் புரியுதா, 2 நாளாக பணம் தரல அப்படின்னா என் தங்கச்சியோட கர்ப்பத்துக்கு காரணம் நீ தான் சொல்லிட்டு நேராக கிளம்பி உன் வீட்டுக்கே வந்துடுவேன் பார்த்துக்கோ மச்சான் அப்படின்னு இங்கே தாஸ் சுந்தரத்தை மிரட்டுறத பவானி பார்த்துறாங்க. அப்போது பொன்னி சொன்னது எல்லாமே உண்மை தான். ஸோ நாம் தான் பொன்னியை தப்பாக நினச்சோம், கடைசியில் இவர் இவ்வளோ ஒரு மோசமான இருந்திருக்காரு அப்படின்னு இங்கே பவானி முடிவு பண்ணுறாங்க. பவானிக்கு இப்போது என்ன பண்ணுறதே தெரில. அமைதியாக சிவானி அழைச்சிட்டு வீட்டுக்கும் போகிறாங்க. வீட்டுக்கு போன அடுத்து ஈவினிங்காக நம்ம சுந்தரம் வீட்டுக்கு வராரு. வந்த உடனே பவானி யோசிச்சுட்டு இருந்த பவானியால் இதுக்கு மேலே நம்ம யோசித்தது வேஸ்ட்டு தான்,
இதுக்கு மேலே இந்த ஆள் நம்புறது நம்ம வேஸ்ட்டு அப்படின்னு பவானி முடிவு பண்ணி உள்ளே வர சுந்தரத்தை அங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சுந்தரம் ஒன்று, ஏன் பவானி என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது பவானி கத்து சவுண்டு கேட்டு நேராக ஜெயா, சுந்தரம், சண்முகம், சக்தி எல்லாருமே வந்துடுறாங்க. என்னாச்சு பவானி அப்படின்னு இங்கே ஜெயா கேட்க, அம்மா அந்த ஆளை ஒழுங்கு மரியாதையாக வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லவும் இங்கே சுந்தரத்துக்கு ஒன்றுமே புரியல. ஜெயா ஒன்று, என்ன பவானி மாப்பிள்ளைட்டு எப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும் அப்போ தான் பவானி சொல்கிறாங்க, இல்லைம்மா பொன்னி சொன்னது எல்லாமே உண்மை தான். இந்த ஆள் ஒரு பொண்ணை கெடுத்து ஏமாற்றி கர்ப்பமாக்கியிருக்காரு. அந்த கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கு வரைக்கும் போயிருக்காருமா இவர் அப்படின்னு சொல்லவும் இங்கே ஜெயா, சண்முகம், சக்தி, சந்திரசேகர் எல்லாருமே செம ஷாக்காக வராங்க. இங்கே சுந்தரத்துக்கு அது மிகப்பெரிய ஷாக்காக இருக்குது. பவானி என்ன பவானி நீ அந்த பொண்ணு சொல்கிறத நம்புறியா அப்படின்னு கேட்கும்போது வாயை மூடுங்க, நானும் இன்னைக்கு நேராகவே பார்த்துட்டேன் ஸ்கூல்கிட்ட. நீங்கள் அவங்கள்ட்ட பணத்தை கொடுத்தது, அவங்கள்ட்ட பேசினது எல்லாத்தையும் நேரில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லவும், ஐயோ பவானி அது இல்லை பவானி, வாயை மூடுங்க. பொன்னி சொன்ன மாதிரி நீ உண்மையிலேயே ஒரு கேவலமான மனுஷன்தான். நாம தான் இவ்வளோ நம்பியிருக்கோம். இந்த ஆள் நம்மளை நம்ப வச்சு நல்லாவே கழுத்து அறுத்துட்டான். இப்படியாப்பட்ட ஒரு கேவலமான மனுஷனை நான் பார்த்ததே இல்லை, சி அப்படின்னு சொல்லவும் இங்கே சிவானின்னு சொல்கிறாங்க, ஆமாம் ஆமாம் நானும் அம்மாவும் பார்த்தோம், அப்பாட்ட ஒருத்தர் இப்படி தான் பேசிட்டு இருந்தார் அப்படின்னு சிவானி சொல்லவும் இங்கே ஒன்று சக்தி சொல்கிறாரு, பார்த்தீங்களாம்மா இப்போ என்னம்மா பேசாமல் அமைதியாக இருக்கீங்க, இது தானே பொன்னி சொன்னா. ஆனால் பொன்னி மேலே எவ்வளோ கோவப்பட்டீங்க எல்லாரும், கடைசியில் பொன்னி சொன்னது தான் உண்மையாக போச்சு பார்த்தீங்களா. என்னமோ என் மாப்பிள்ளைய ஊரில் எங்கே தேடி போனாலும் கிடைக்க மாட்டார், நல்லவர் அப்படி இப்படின்னு சொன்னீங்களே, இப்போ என்னம்மா பண்ண போகிறீங்க உங்கள் மாப்பிள்ளைய அப்படிங்கவும் ஜெயாவால் ஒன்றுமே பேச முடியல. இங்கே பொன்னியும் வந்துடுறாங்க. இங்கே சக்தி பேசுனதை பொன்னி கேட்டுறாங்க. அப்போ தான் பொன்னிக்கு புரியுது வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சுன்ட்டு. பொன்னி வந்து நாக்கு அப்படிங்கிற மாதிரி ஜெயா கேட்குறாங்க, என்னத்த இப்போ பேசாமல் அமைதியாக நிற்கிறீங்க, என்னமோ எங்கள் அம்மாவை பற்றி இழுத்து பேசுனீங்களே, ஊரில் உலகத்தில் எந்த மாப்பிள்ளை மாதிரி யாரும் கிடைக்கலன்னு டெய்லியும் பெருமைப்படுறீங்களா, இப்போ என்ன அமைதியாக நிற்கிறீங்க, என்னென்ன பேசுனீங்க அப்படின்னு இங்கே பொன்னி நம்ம ஜெயாவை பார்த்து ரொம்பவுமே ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஜெயாவால் ஒன்றுமே பேச முடியல. இந்த மனுஷனால் நாம் இவகிட்டலாம் பேச்சு வாங்க முடியும் ஆகிட்டோமே அப்படின்னு சொல்லி அப்படியே கூனி குறுக்கி நிற்கிறாங்க. சக்தி சொல்கிறாரு, என்னம்மா அமைதியாக நிற்கிறீங்க, எதுவுமே பதில் பேச மாட்டீங்க, ஏன் பேச முடியலையா, உங்கள் மாப்பிள்ளையை பற்றி அன்றைக்கி அவ்வளோ பெருமை பேசுனீங்க, இன்றைக்கி மட்டும் அமைதியாக நிற்கிறீங்க, ஏன் தப்பு பண்ணிட்டாருன்னா, அன்னைக்கு பொன்னி சொல்லும்போதே யாரும் என்ன கேட்டீங்க, யாருமே கேட்கல, பொன்னியை தானே வீட்டு வெளியே அனுப்ப சொன்னீங்க, இப்போது தப்பு பண்ணிட்டாரு, ஆதாரத்தோட அக்காவே சொல்லிட்டா, இப்போ என்ன பண்ண போகிறீங்க அவரை சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்கவும் இங்கே ஜெயா அதுக்கும் ஒன்றும் பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க. ஒன்று இங்கே சக்தி சொல்கிறாரு, தப்பு பண்ணது யாராக இருந்தாலும் இந்த வீட்டை விட்டு வெளில போகணும் நீ தான் சொல்லுவீங்க, அவர் இப்போ தப்பு பண்ணியிருக்காரு, அவரை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சக்தி கேட்கவும் சுந்தரம் ஒன்று பவானிகிட்ட ஓடுறாங்க. பவானி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் பவானி, என்னை மன்னிச்சிரு பவானி, இனிமேல் இது மாதிரி நடக்காது பவானி அப்படின்னு சுந்தரம் எவ்வளவோ கெஞ்சுறாரு. ஜெயா ஒன்று வெளியில் போங்க மேலே அப்படின்னு கத்தவும் சுந்தரம் அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாரு. என்ன பண்ணுறதுனே தெரியல சுந்தரத்துக்கு, நாம் நல்லாவே மாட்டிக்கிட்டோம், இனிமேல் சமாளித்து ஒன்றுமே பண்ண முடியாது போலக்கு, இந்தமாரி பிரச்சனை எப்படி நம்ம தப்பிக்க போகிறோன்னு தெரியாமல் சுந்தரம் கண் கலங்கி நிற்கிறாரு. இங்கே சந்திரசேகரன் சொல்கிறாரு, ஜெயா முடிவு உன் கையில் தான் இருக்குது, இனிமேல் அவர் இங்கே இருக்கணுமா இருக்கக்கூடாதுங்கிறத நீ தான் முடிவு பண்ணோம், நம்ம பொண்ணோட வாழ்க்கையும் கெடுத்துட்டாரு, இனிமேல் இந்த இப்படிப்பட்ட மனுஷன் நம்ம மாப்பிள்ளை இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லை, என்ன பண்ணணுங்கிறத நீயே முடிவு பண்ணிக்க அப்படின்னு எல்லாருமே சொல்லிடுறாங்க. ஜெயா சுந்தரத்தை பார்க்குறாரு. சுந்தரம் என்னை மன்னிச்சுங்கத்த, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், ஏதோ ஒரு அவசரத்தில் இப்படி நடந்துருச்சு, என்னை மன்னிச்சுங்கத்த, இனிமேல் நான் இந்த தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சுந்தரம் ஜெயாவுடைய காலில் போய் விழுந்து கதர்னு கதறாரு.